சொந்த வீடு இல்லன்ட்டு வாடகை வீடு பார்த்து வந்திருக்கோம். ஆனா, இப்போ வந்து காலம் மாறி போச்சு. ஹஸ்பண்டுடைய ஒர்க் பிளேஸ் எங்க இருக்கோ, அத இம்பார்ட்டன்ட்டா அங்க வீடு ஷிஃப்ட் பண்ற மாரி இருந்தது. இப்ப அதுவும் போயிட்டு, பசங்களுடைய ஸ்கூல் எங்க இருக்கோ, அவங்களுக்கு எங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்கூல் இருக்கோ, அங்க நம்ப வீடு பார்த்துட்டு போணுன்ற மாரி இப்போ காலம் மாறிடுச்சுங்க. அம்மா நம்ப வாடகை வீட்டோடைய ஃபர்ஸ்ட் நாள் பால் காசுறோம். ஏன்னா நம்ம எதுவுமே எடுத்துட்டு வரல. நாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் இப்ப இருக்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க ஷிஃப்ட் ஆவுறது. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாரி எடுத்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு, ஒரு சில பாத்திரங்க மட்டும் பால் காசறதுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா ஷிஃப்டிங் வந்து 1 வீக் அப்புறமா தான் பண்ணலான்ட்டு. அதெல்லாம் வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அப்பா, என்னுடைய பாப்பா எல்லாரையும் நான் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டேன். பட் பாத்ரூம்லாம் கிளீனிங்கே பண்ணல. அவங்க சைட் பண்ணி தரணும். அவங்க அர்பன்ல வந்து நாங்க புக் பண்றோம். நீங்க சொல்லுங்க அப்டின்னாங்க. சரி நம்ம ரீச் வர்றதுக்கு 1 நாள் முன்னாடி பண்ணி தரேன்னு இருக்காங்க. நான் ஏன் ஃபேன் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றேன்னா, ஹவுஸ் ஓனர் வந்து ஹால், 2 பெட்ரூம் எல்லாத்துலயும் ஃபேன் போட்டு தான் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 1 1/2 இயர்ஸா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அது பெயிண்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு எதுவும் புதுசா பண்ணல. ஏன்னா நியூலி வாங்குன ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் போல அவங்க ஒரு 1 1/2 இயர்ஸ் இருந்திருக்காங்க ஓல்டு இருந்தவங்க ரென்ட்ல. ஸோ எங்களுக்கு குடுக்க சொல்ல பெயிண்ட் அடிக்காம தான் குடுத்துருக்காங்க. அதனால நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்கா இருக்கு. நாள பின்ன அத நீங்க தான் ஆக்கிட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால நான் அத அப்படியே வீடியோஸ் எடுக்கிறேன் ஃபுல்லா. என் பாப்பா ரெஸ்ட் ரூம்லேருந்து கத்திட்டு இருக்கு குட்டி பாப்பா. என்னோட அம்மா வந்து குங்கும மஞ்சள்லாம் வெடிச்சுட்டாங்க. இப்ப பால் ஊத்த போறோம். இவங்கள 3 பேரையும் நான் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டேன். ரீசன் என்னன்னா, தொடச்சு விட்ட இடத்தெல்லாம் அழுக்காக்குறாங்கன்ட்டு உட்கார வச்சுட்டேன். அப்பாவையும், என்னோட ஹஸ்பண்ட், பாப்பாவ. இப்ப அம்மா வந்து பத்த வச்சுட்டாங்க. பால் பொங்கி வரப்போது. பொங்கலோ பொங்கல்ன்ற மாரி பால் நல்லபடி பொங்கிடுச்சு. ஓகே. எங்களுடைய வாடகை வீடோட முதல் நாள் பால் பொங்கலோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த விளாக. வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைங்கலாம் இருக்குதுங்க. அது அப்பப்போ பார்த்துக்கலாம். டேப் வாட்டர்லாம் ஒழுகிட்டு தான் இருக்கு. அது எல்லா வீட்லயும் இருக்கிறது தான். ஹவுஸ் ஓனர் கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி குடுத்துருங்க பிளம்பர கூப்பிட்டுன்னு இருக்காங்க. ஓகே பார்ப்போம்.